ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன கண்டென்ட் பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சின்னையாவும் பெரியய்யாவும் மேடையில் பேசுகிறாங்க. அதில் பேசும்போது சின்னையா பேசுகிறார், நாங்கள் நெருப்புலேருந்து வந்தவங்க, வானத்தை பொழந்துக்கிட்டு வந்தவங்க, பூமியை வெடிச்சுக்கிட்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லி பிற்போக்கான கருத்துக்களை அந்த இளைஞர்கள் மத்தியில் பரப்புறது. இது எதுக்கு பரப்புறீங்க? உங்கள் கட்சியை வலுப்படுத்துறதுக்கு, உங்கள் கட்சிக்கு கூடுதலான 4 சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா 2026 தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலுக்காக மற்ற கட்சியெல்லாம் எங்களுக்கு பல கூட்டம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மீட்டிங்கை போட்டு விட்டு எல்லாருக்கும் எந்த கட்சியிலடா நம்மளை கூட்டணி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி, எங்கடா பெட்டி வெட்டியாக பணம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மீட்டிங்கை போட்டு பிற்போக்கான கருத்துக்களை பல்வேறு மேடைகளில் பேசுகிறது. சரி, பிற்போக்கான கருத்துக்களை பேசி தொலைங்க, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இருந்தாலும் அந்த இளைஞர்களை வெறியேற்றி அவனை வெட்டு, இவனை வெட்டு, அவனை கொல்லு, கேவலமாக பேசு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை தவறான பாதையில் நீங்கள் உங்கள் கருத்துக்கள் மூலமாக இழுத்துக்கிட்டு போகிறது, வெறியேற்றுறது. உங்களுக்கு அந்த இளைஞர்கள் மேலே உண்மையான அக்கறை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சொந்தமாக காலேஜ் நடத்துகிறீங்கள, அந்த காலேஜில் வருஷத்துக்கு ஒரு 100 சீட்டை கொடுத்து, இளைஞர்களே இங்கே வாருங்க, இந்த வன்முறைக்கெல்லாம் போகக்கூடாது, இந்த மாதிரி தீய வழியெல்லாம் போகக்கூடாது, போதைக்கு அடிமையாகக்கூடாது, நல்லா படிங்க, நான் வருஷத்துக்கு 100 சீட்டு தரேன், நல்லா படிங்க, படித்து வெளியில் வாங்க. இந்த டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 1 இப்படி பல்வேறு போஸ்டிங்காக கவர்மெண்ட்டில் நிறையா இது பண்ணுறாங்க, கால்ஃபர் பண்ணுறாங்க. அதில் அப்ளை பண்ணுங்கள், எக்ஸாம் எழுதுங்க, போஸ்டிங் போங்க. உங்கள் குடும்பத்துடைய பொருளாதாரத்தை நீங்கள் உயர்த்திக்குங்க. பொருளாதாரத்தை உயர்த்திட்டு அதுக்கப்புறம் நல்ல அறிவோட, நல்ல திறமையோட நம்ம கட்சிக்குள்ள வாங்க, உங்களுக்கான போஸ்டிங் காத்துக்கிட்டு இருக்கு இப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த இளைஞர்கள் கண்டிப்பான முறையில் நல்லா படிப்பாங்க. இன்னைக்காவது ஒரு நாள் கட்சி மீட்டிங் இல்லாமல் உங்கள் அந்த இளைஞர்கள், வன்னிய இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக ஒரு மீட்டிங் போட்டு நல்லா படிங்க, படிக்கிறதுக்காக ஒரு மீட்டிங்கை போடுங்க. ஏன்னா அறிவு தானே இந்த உலகத்துடைய மிகப்பெரிய ஆயுதம், கல்வி தானே ஆயுதம். அவங்களுக்கு ஒரு மீட்டிங்கை போட்டு நல்லா படிங்கப்பா, படிப்பு தான் முக்கியம், வன்முறையிலாம் இறங்காதீங்க அப்படின்னு ஒரு நாள்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் அந்த இளைஞர்களை தவறான வழியில் கொண்டு வரீங்க. அந்த குடும்பம் என்ன பாடுபடும்? எல்லாரும் அன்றாடம் காட்சிதான். நீங்கள் மட்டும் நல்லா மாடி மேலே மாடி கட்டி உங்கள் உங்கள் குடும்பத்திலே இருக்கவங்களுக்கு எம்பி சீட்டு, எல்லா பதவியும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே கொடுத்துக்கிறீங்க. மற்றவங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஒரு விவேக் ஜோக்கோட ஒன்று இருக்குது. படிக்காதவன் திரைப்படத்தில், தனுஷ் நடித்த படிக்காதவன் திரைப்படத்தில் விவேக் பெரிய ரவுடியாக இருப்பார். இப்போ ரவுடியாக இருக்கும்போது பக்கத்தில் விவேக்கோட கூட இருக்க ஒரு ரவுடி கேட்பார், உங்களே நம்பியிருக்காங்களே இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு விவேக் சொல்லுவார், உங்களுக்கு இது வரைக்கும் என்னடா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு. எங்களுக்கு ஒன்றும் பண்ணலை, அதாண்டா அவங்களுக்கு அப்படின்னு போய் சொல்லுவார். அந்த மாதிரி அந்த ஜோக்கு முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளவு இந்த எலெக்ஷன் டயத்தில் பணத்தை கறக்க முடியுமோ பெட்டி பெட்டியாக கறந்துக்கிட்டு உங்கள் வீட்டு கஜானா, உங்கள் வீட்டு பீரோவில் ரெப்புறது, அப்பாவி மக்களை இந்த மாதிரி இல்லீகலான விஷயங்களுக்கு, வன்முறையான விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு அந்த இளைஞர்களை தெருவில் விட்டுறது. கடைசியில் நல்லா பண்ணுறீங்கய்யா. அந்த இளைஞர் நல்லா இருக்காங்கன்னா அவங்கள கல்வி விஷயத்தில் அவங்களுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணுங்கள், அவங்கள நல்வழிப்படுத்துங்க ஐயா. இது மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.